அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்த ஆண்டு நான் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி பற்றினா நாம் செய்த பாவ புண்ணிய கணக்கை சரி செய்து கொள்வதற்கோ நம்ம வாழ்க்கையை பற்றினா ரொம்பவே மகிழ்ச்சியாக மாற்றி தரக்கூடிய நாளாகவே இருக்குது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பல மடங்கு திரும்ப பலனே நமக்கு தருங்க. அந்த வகையில் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற இந்த நாளில் ஒரு தீப வழிபாட்டு முறையை தெரிஞ்சுக்கலாங்க. சித்ரா பௌர்ணமி அன்று இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டு பூஜையறையில் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக சரியான ஒரு வழி அமையுங்க. மேலும் இந்த சித்ரா பௌர்ணமி என்று எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் நம்ம முன்னேற வேண்டும்னு நினைச்சாலே பல முயற்சிகளை செய்வோம். அந்த முயற்சி வெற்றி அடைந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாறும். அப்படியே முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு ஒவ்வொரு முறையும் பல வழிபாட்டு முறையை நம்ம செய்துட்டு தான் இருக்கோம். ஆனால் நாளை வரக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று ஒரே நாள் மட்டும்தான். இந்த ஒரு வழிபாட்டை நம்ம செய்தாலே இந்த வருடம் முழுசுமே நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சி அனைத்துமே வெற்றியாக மாறும்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட தீப வழிபாடை பற்றினா இந்த ஒரு நாளை தெரிஞ்சுக்க இருக்கோம். வருடத்தின் முதல் மாதமான இந்த சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தன்று வரக்கூடிய பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவோம். இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்பவே விசேஷமான பௌர்ணமியாக இருக்குது. குறிப்பாக சித்தர்களை வழிபடுவதற்கோ சித்திரகுப்தரை வழிபடுவதற்கோ சிவபெருமானை வழிபடுவதற்கோ ஒரு சிறப்பான நாளுங்க. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் அம்மன் வழிபாடு ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடு. இவங்க அனைவரையும் சேர்த்து வழிபடுவதற்குரிய பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லை, இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையாக அமைந்திருப்பது ரொம்பவே நல்லதுங்க. சுக்கிரக்குரிய நாளுங்க. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனுடைய பலன் நமக்கு அதிகமாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறவும் காரிய சக்தி உண்டாகவும் செய்யக்கூடிய எளிமையான ஒரு தீப வழிபாட்டை தெரிஞ்சுக்க இருக்கோம். இதற்கு இந்த ஒரு தீபத்தை நாளை அதிகாலை பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் அடுத்தது மதியம் 1 to 2 மணிக்குள்ள 3வது முறையாக சந்திர பகவான் வந்த பிறகுன்னு 3 வேளை இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டில் எந்த இடத்துல வேண்டுமானாலும் வச்சு ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு உங்களுக்கு தேங்காய் மட்டும் தேவை. முதல்ல தேங்காயின் குடும்பி கிழக்கு பார்த்தமாறு வைக்கணும். தேங்காய் ஆடாமல் அசையாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு பொருளை தேங்காய் சுற்றி வச்சிடுங்க. அடுத்ததாக தேங்காய்க்கு மேலே கெட்டியாக குழைத்து மஞ்சள் வைத்து அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கை வச்சு அப்போது அகல் விளக்கை ஆடாமல் அசையாமல் கீழே விழாமல் தேங்காய் மீது அப்படியே இருக்கும். பிறகு அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிடுங்க. அடுத்து இந்த அகல் விளக்கில் 7 மல்லிகைப்பூ இல்லைன்னா ஆவரம்பூ போடணும். பிறகு இந்த தீபத்தை ஏற்றி விட்டு அந்த தீபத்தை பார்த்து இந்த வருடம் முழுவதுமே நமக்கு என்னென்ன நடக்க வேண்டும், நம்முடைய பிரச்சனை என்னெல்லாம் தீர வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அது அனைத்தையும் மானசீகமான முறையில் இந்த தீபத்தில் சொல்லுங்கள். இப்படி இந்த ஒரு நாளில் 3 வேளையும் இப்படி ஒரு தீபம் ஏற்றினே குறைந்தது 1 மணி நேரமாவது எரிய விடுங்க. பிறகு 1 மணி நேரம் எரிந்தவுடன் தீபத்தை குளிர விட்டு மறுபடியும் மதிய வேளையில் இதே தேவையான அளவு எண்ணெய் மட்டும் ஊற்றி ஏற்றுங்க. 3வது வேளையும் இதே தீபம் ஏற்றி முடித்த பிறகு மறுநாள் காலையில் இந்த தேங்காயை அப்படியே எடுத்து பூஜை அறையில் வச்சுடுங்க. 1 வருட காலம் வரை இந்த தேங்காயை பூஜை அறையில் இருக்கட்டும். அடுத்த வருடம் சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய இந்த நாளில் தேங்காயை உடைச்சி ஓடுகின்ற நீரில் போட்டுடுங்க. நடுவில் தேங்காய் விரிசல் அடைந்து விட்டாலோ கெட்டு விட்டாலோ அப்போது அதை எடுத்து ஓடுற தண்ணியில் நீங்கள் போட்டுடலாம். இந்த ஒரு வழிபாட்டை இந்த தினத்தில் நீங்கள் தேங்காயில் தீபம் ஏற்றி வைத்து தேங்காய் எடுத்து பூஜையில் வச்சுடுங்க. இந்த ஒரு வழிபாடு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. அதே போல் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த சித்ரா பௌர்ணமி நாள் தாங்க நம்முடைய வாழ்க்கையில் பாவ புண்ணிய கணக்குகளை சரி செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக அமைந்திருக்கு.
ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஆன்மீக ரீதியாக ரொம்பவே சிறப்பான நாளுங்க. மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமியை விட, சித்ரா பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா, செய்யக்கூடிய வழிபாடும், தானமும் நம்முடைய பாவ கணக்குகளை குறைச்சு புண்ணியத்தை அதிகரிக்கணும்னு சொல்லுவாங்க. மானிடர்களின் செயல்களை கண்காணித்து கணக்கெடுத்து வைக்கக்கூடியவர் தான் சித்திரகுப்தரின் அவதார தினமான இன்று அவரை முறைப்படி நாம் வழிபட்டாலே வாழ்க்கையில் ஒளி பிறக்குங்க. எனவே அனைவரும் தவறாமல் இந்த சித்ரா பௌர்ணமி என்று கட்டாயம் கடவுளை வழிபடுங்க. மேலும் இந்த நாளை பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே துயிலெழுந்து புண்ணிய நதிகளிலோ இல்லைன்னா வீட்டிலே நீராடி விரதத்தை தொடங்கலாம். இந்த நாள் முழுவதும் மனதாலும் செயலாலும் நீங்கள் யாருக்குமே தீங்கு செய்யாமல் இருக்க பாருங்க. பகல் முழுவதுமே உபவாசம் இருப்பது ரொம்ப நல்லது. முடியாதவங்க பால் பழம் மட்டும் எடுத்து அருந்தி விரதம் இருக்கலாம். வாசல கோலமிட்டு மாவிளை தோரணங்கள் கட்டி இல்லத்தை தெய்வீக மனம் கமல செய்யுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தர் கணக்கெழுதும் தெய்வம் என்பதால் மாலையில் சந்திரனின் உதயமாகக்கூடிய பிறகு பூஜையரில் ஒரு புதிய நோட்டு புத்தகமோ பேனாவை வைத்து வழிபடுங்க. அதில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்தை மன்னித்து நல்வழி நடத்த அருள் புரிய வேண்டின சித்திரகுப்தரை வேண்டிக்கோங்க. அவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியமான சர்க்கரை பொங்கல் இல்லை தயிர் சாதம் இல்லைன்னா நீர்மோர் கூட படைத்து வழிபடலாம். முக்கியமாக இந்த நாளில் பசுவின் பாலும் தயிரையும் உணவில் சேர்த்துக்கோங்க. அவருக்கு படைப்பதன் மூலம் விசேஷ பலனும் கிடைக்கும். மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா புண்ணியங்கள் பெருக நினைச்சிங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தானம் செய்வது ரொம்ப நல்லது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாத வெயிலை தணிக்கும் விதமாக நீங்கள் நீர்மோர் வானகம் இல்லைனா தயிர் சாதத்தை வழிபோக்கர்களுக்கு ஏழைகளுக்கோ கொடுக்கலாம். அதே போல் விசிறி குடை காலனி வஸ்திர தானம் செய்தால் ரொம்ப சிறப்புங்க. அதே போல் சித்ரா பௌர்ணமி நிலவு பிரகாசமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த நாள் இரவு நிலவின் ஒளியில் அமர்ந்து ஓம் நமச்சிவாயா இல்லைனா சித்திரகுப்தாய நம எனும் மந்திரத்தை சொல்லி தியானம் செய்யுங்க. உங்கள் மன அழுத்தத்தை போக்கி தெளிவை பெறலாம். திருவண்ணாமலையில் இந்த நாளில் கோடி புண்ணியம் தேடி தருங்க கிரிவலம் சென்றா. மேலும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்களில் விசேஷ வழிபாடு நடைபெறும். அங்கு சென்றும் வழிபடலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டிலேயே சிவனுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி மனதார ஓம் நமச்சிவாய போற்றி எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லி வில்வ இலையால் அர்ச்சனை செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் தீர்ந்துடும். இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தரை வழிபடுவதற்கு சிறப்பான நாளுங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கைலாயத்தில் பார்வதி தேவியும் பொழுதுபோக்காக ஒரு அழகிய ஆண் குழந்தை ஓவியமாக வரைய அந்த ஓவியம் உயிரோடு இருப்பது போல பிரகாசிச்சு. அந்த ஓவியத்தை பார்த்த சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா மகிழ்ந்திருக்காரு. அவருக்கு உடனே ஒரு நினைவு வந்திருக்கு. உலக உயிர்களின் ஆயுள் முடிவை நிர்ணயிச்சு அவங்களின் கர்மாவிற்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கக்கூடிய யம தர்மன் அவர் ரொம்ப வேலை பழுவினால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு உதவியாளர் வேண்டுன்னு சிவனை வேண்டியிருந்தாரு. அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் தருணம் இதுன்னு சொல்ல சிவபெருமான் பார்வதி வரைந்த ஓவியத்தை கையில் எடுத்தாங்க. தன் பிராண வாயுவை அதில் ஊதினாரு. அடுத்த நொடியில் ஓவியமும் உயிர் பெற்றுச்சு. சிவசக்தியின் அம்சமாக உயிர் பெற்ற அந்த தெய்வீக உருவம் சித்திரகுப்தன்னு பெயர் பெற்றதுங்க. அதனால தான் இந்த நாளை நம்ம சித்திரகுப்தரை வழிபட்டாலே நம்ம பாவ புண்ணிய கணக்குகளை பதிவு செய்யக்கூடியவர். பார்த்திங்கன்னா எப்போதும் கையில் ஏடும் இழுத்தானையோடு பிறந்ததால் இவரை இந்த நாளை வழிபட்டாலே நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா செய்த பாவங்கள் தீர்ந்துடுங்க. ஏதோ இந்த சித்ரா பௌர்ணமி நாள் ஏன் அவ்வளோ சிறப்புனா சூரியனும் சந்திரனும் 2 சக்தி பெறக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. கர்ம கணக்குகளை நினைவூட்டக்கூடிய நாள்னு சொல்லலாம். பாவ நிர்வர்த்திக்கான அரிய சந்தர்ப்பமாக இருக்கு. இந்த நாளில் திருவண்ணாமலை போன்ற புண்ணிய தலங்களில் கிரிவலம் வருவதும் முருகப்பெருமானை வழிபடுவதும் தீர்த்த ஸ்தானம் செய்வதும் ரொம்ப சிறப்பான பலனை தருங்க. மேலும் இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி மனதார வழிபடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்று மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி தந்து சிவபெருமானை தரிசித்துட்டு வந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும். அதே போல் முடிந்தால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு உணவினை அன்னதானமாக கொடுக்கலாம். இதுவரை இந்த நாளில் யாரிடமும் கோபமாக பேசுவதோ கடும் வார்த்தைகளை பயன்படுத்துவதோ தவிர்த்திடுங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனை விலக இந்த சித்ரா பௌர்ணமி அன்று
வீட்டில் ஏற்றக்கூடிய தீப வழிபாட்டு முறையினை தெரிஞ்சுக்கொண்டா நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பயன்பெறுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.